இதையே மிச்சம் வச்சுட்டு போறீங்க, இதையும் பாத்துக்கிட்டு போங்க. கொண்டாங்கம்மா சாவி. இந்தாங்க சார். உனக்கு ஏன்பா இவ்வளவு கோபம் வருது? எங்க கடமையை நாங்க செய்யறோம். பாண்டியன், அரசு செய்திருக்கிறேன். இது என் பெட்டி சார், அவரை விட்டு விடுங்கள். சொல்ல வேண்டியவர்களை கோர்ட்டில் சொல்லுங்கள். என் வேலை யாரும் தடுக்காதீர்கள். கொண்டு போங்கள். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. புரியவில்லையா? இதுதான் உலகம். சப் இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் ஊரிலிருந்து வந்தேன். இது என்னுடைய பெட்டிதான். பாண்டியன் மீது எந்த குற்றமும் இல்லை. அவரை விட்டு விடுங்கள். தொந்தரவு கொடுக்காதீர்கள். கொண்டு போங்கள். அமைதியாயிரு, அழாதே. அழாமல் ஆனந்தமடைய சொல்கிறாயா? எனக்கு எப்படி வரும் ஆனந்தம்? அவரை ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் கங்கணம் கட்டிக்கொண்டா வந்தேன். காரியம் கை கூடியதும் மகிழ்ச்சி அடைய. குமுதா, ஏன் சின்னம்மா எங்கள் வாழ்வை எப்படி கெடுத்தாய்? நான் ஒரு குற்றமும் அறியாதவள் குமுதா. என்னை நம்பு கண்ணே. யாருடைய சூதாட்டத்திற்கு வெட்டுக்காயாக பயன்பட்டு விட்டேன். என்னையும் அறியாமைய சூதாட்டம். ஏன் மறைக்கிறாய்? எல்லாம் உன் தம்பியின் சூதாட்டம் தான். தெரியும் எனக்கு. இருவருமே சேர்ந்து கொண்டு எங்கள் இன்ப வாழ்வை கெடுக்க திட்டம் போட்டிருக்கிறீர்கள் என்று. குமுதா, சந்தர்ப்பம் செய்திருக்கும் சரியை உன்னால் உணர முடியாவிட்டாலும் உன் சின்னம்மாவுக்கு இருதயம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை கூடவா மறந்து விட்டாய்? இருதயம் இருக்கிறது. அதில் உன் தம்பியின் சேமலாபங்களுக்கு மட்டுமே இடமும் இருக்கிறது. குமுதா, தன்னுடைய படுக்கையறை பதுமைகளில் ஒருத்தையாக இருக்க வேண்டிய குமுதா பகைவன் பாண்டியனின் காதலியாகி விட்டாளே என்ற ஆத்திரம் பறந்தாமனுக்கு. நம்முடைய காதலனாக இருக்க வேண்டிய பாண்டியன் குமுதாவோடு கொஞ்சம் கிடைக்கிறானே என்ற குமுறல் உனக்கு. என்ன சொன்னாய்? அடிப்பாவி, இனிமேல் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த வீட்டு பந்தம், பாசம், சொந்தம் எல்லாம் இன்றோடு தொலைந்தது. போய் வருகிறேன். இந்த நீ பூட்டிய பொன்னணிகள், பூநாருங்கள் எடுத்துக்கொள். உன் தம்பியோடு சுகமாயிரும். நான் போகிறேன். குமுதா, என்னை தொடாதே. இது நான் யார்? நீ யார்? பாண்டியனுக்கு 3 வருட கடுங்காவல் தண்டனை. பாண்டியன், எவ்வளவோ முயற்சித்தேன், முடியவில்லை. பாண்டியன், சரி குமுதா, எனக்கும் விடுதலை இல்லாமலா போய்விடப் போகிறது? பாண்டியன், நான் திக்கற்றவன். நீங்கள் வரும் வரை எனக்கு யார் கதி? நீயேதான் கதி. என்னை வெளியூர் ஜெயிலுக்கு கொண்டு போகிறார்களாம். பறந்தாலும் கண்களில் பட்டுவிடாது. ஜாக்கிரதையாயிரு. பாண்டியன், உங்களை பிரிந்து நான் எப்படி இருப்பேன்? அழாதே குமுதா, அழாதே. உன்னை சிரித்த முகத்தோடு என் சிந்தை குளிர ஒரு முறை பார்க்கிறேன். எங்கே சிரிப்பு காட்டு. சிரிக்கவா? சிறைச்சாலையில என் ஜீவனை வாடுவிட்டு நான் சிரிக்கவா? 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 குமுதா, அழாதே. 3 வருடங்கள் விரைவில் ஓடிவிடும். நான் திரும்பி வந்து உன்னை சந்திக்கும் போது
உன் மடியிலிருந்து அப்பா என என்னை அழைக்கும் மழலை செல்வத்தை வாரி அணைத்துக் கொள்வேன். பாண்டியன் வரப்படுமா? டைம் ஆச்சு. பாண்டியன் பாண்டியன் போய் வா குமுதா. பாண்டியன் பாண்டியன் கண்களை விட்டுவிட்டு சித்திரத்தை வாங்குகிற கதைக்கும் குமுதா பாண்டியன் வாழ்வை சீரழித்து விட்டு சகோதர வாஞ்சையை காப்பாற்றிக் கொள்ளும் என் நிலைமைக்கும் என்ன வித்தியாசம்? கண்களை யார் விற்க சொன்னது? அதை விட என்னை காட்டிக் கொடுத்து விடுவதுதானே. அது என் குற்றம்தான். அதற்கு உலகத்தில் தண்டனையே கிடையாது. பாண்டியன் என்னை எதிர்த்து மேடை எதிர பேசலாம், கோடை மழை போல் வசை சொற்களை கொட்டலாம், போலீஸ் தலைவன் என புத்தகம் போட்டு பொதுஜன விரோதியாக்கலாம். இப்படியெல்லாம் உன் தம்பிக்கு தகாத பெயர், இழிதன்மை கற்பிக்கலாம். அதற்கு நான் சரியான பாடம் கற்பிப்பது மட்டும் பாவம், பாதக செயல். நன்றாயிருக்கிறதக்கா உனது நியாயம்? கொள்கை விரோதத்திற்காக குடும்பத்தை கெடுப்பதுதான் நியாயம் இல்லையா? ஆமாம். அதற்கு என்ன செய்ய போகிறாய்? என்ன செய்ய போகிறேனா? முன்பே சொன்னாயே காட்டிக் கொடு என்று அதை செய்ய போகிறேன். கூண்டிலை நிறுத்துகிறேன். குற்றவாளி நீதான் என்று கூறுகிறேன். ஊரார் நகைக்கட்டும், ஊதாரி தலைவனே என்று கேலி செய்யட்டும். வேண்டாம். அப்படி செய்தாலாவது நீ திருந்த மாட்டாயா? அதையும் செய்து பார்க்கிறேன். உன்னை தம்பியாக பெற்றதற்கு வேற என்னதான் எனக்கு சுகம்? அக்கா, என்னை காட்டிக் கொடுப்பதுதான் உனக்கு சுகம் என்றார். நான் கைதியாக நிற்பதுதான் உனக்கு களிப்பு தரும் காட்சி என்றார். உன்னை நம்பி என்னை ஒப்புவித்து விட்டு போனார்களே, அந்த அம்மா அப்பாவின் ஆத்மாக்கள் நீ செய்யும் இந்த புனிதமான காரியத்தால் தான் சாந்தி அடையும் என்றால் இப்போதே போ. போலீசாரிடம் சொல்லு, உன்னுடைய பறைசாற்று, உன் தம்பியை காட்டிக் கொடு. போ அக்கா, போ. அம்மா அப்பா உனக்கிட்ட கட்டளை அதுதானே, அதை நிறைவேற்று போ. இனிமேலாவது நீ திரும்பி நடக்க மாட்டாயா? நான் என்ன தவறு செய்கிறேன்? ரொம்ப ஒழுங்காக நீ வேலை பண்ற லட்சணம். பாண்டியன் பாண்டியன் பாண்டியன். போது நீ செஞ்ச வேலை. போ வெளியே. போனா போ. நன்னா இருக்கிறேம்மா நீ வேலை செய்யறது. எங்க வீட்டு சாமான் எல்லாம் நொறுக்கிட்டு போயிடு போல இருக்க. போதும் போதும், வேலையும் நீயும். இதுக்குத்தான் கர்ப்பத்திரிய வேலைக்கு சேர்க்க வேண்டாம்னு சொன்னேன். உங்க மகள் மாதிரி நினைத்து. மகளாவது மகள், இங்கதான் 9 பெண்ணா பிறந்து கிடக்க. இதுல நீ வேறையா? போடின்னா போ. எதுக்காக சொல்றேன்னா, தொழிலாளிங்க கோரிக்கையை சீக்கிரமா கவனிக்க வேண்டியது இருக்கு. ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க நம்மைய நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க அதுக்காகத்தான் பல திட்டங்கள் தீட்டுறீங்கன்னு தெரியுது. இருந்தாலும் சில தொழிலாளிங்க பாண்டியன் பக்கத்துல சேர்ந்துகிட்டு பகுத்தறிவு அது இதுன்னு நம்ம ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. பரவாயில்லை, அவர்களால் என்ன செய்ய முடியும்? அவனும் தான் ஜெயில கிடக்குறான். நீங்க போங்க, நான் உடனடியா எல்லாம் கவனிக்க. என்னமோ தம்பி, உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நான் வரட்டுங்களா? என்னங்க உங்களதான்? அப்ப நான் வரட்டுங்களா? வாழ்க தொழிலாளி வர்க்கம். இவன் வேற தொழிலாளி தொழிலாளின்னு மனுஷன் பிராணனை வாங்குறான். அட சும்மாரப்பா, அந்த திற மரவுல தானே நம்ம நினைச்சதெல்லாம் நடத்த முடியும். நினைச்சதெல்லாம் நடக்கிறது சரி, அந்த உஷா சமாச்சாரம் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் சொல்றபடி நீ அவளை கல்யாணம் செய்துக்க. நான் சொல்றபடி அவளை நீ கல்யாணம் செய்துக்கிட்டா ஒரு பெரிய மில்லு உனக்கு சொந்தமாயிடும். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உனக்கு அடிமை. தொழிலாளர் தலைவன் மில் முதலாளி மகளை மணப்பது மால் சைக்காலஜி தெரியாது உனக்கு. அதுக்கெல்லாம் காரணம் சொல்லலாம்ப்பா. சொல்லலாம், ஆனால் முன்னுக்கு பின் முரணாக பேசுவது. அப்படித்தான் பேசணும். பின்ன தலைவர்னா என்ன லட்சணங்கிற. நான் சொல்றபடி நீ செய்யப்பா. இப்ப என்ன சொல்ற? உஷாத கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமா, அப்படி செஞ்சா எவ்வளோ காரியத்துக்கு சௌரியம். முதல்ல
நம்ம பதிப்பகத்தையே விருத்தி செய்திடலாம். கவலைப்படாதே, என் அக்காளிடமே சொல்லி பெண் கேட்க சொல்லுகிறேன். அட எதுக்கு எடுத்தாலும் அக்கா அக்கான்னு அது தடங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் சனிய. ஏய் கருடா, நிதானமாக பேசு. என் அக்காளை பற்றி ஒன்றும் சொல்லாதே, தெரியுமா? மன்னிச்சுக்க. ஒரு டெஸ்ட் பார்த்தேன், அக்கா மேல தம்பிக்கு அன்பு இருக்குதான்னு. ஏம்மா இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க? சந்தோஷம் ஆயிரம்மா. எனக்கு ஏன் சந்தோஷம்? உங்களுடைய நிலைமையில் நான் வேறு பாரமாக வந்திருக்கிறேனே என்று நினைக்கும் போது. பரவாயில்லையம்மா, உன் புருஷன் ஜெயில இருந்து வர்ற வரையிலும் நீ இங்கேயே இருக்கலாம். எனக்கு தான் வேற யாரு? நீதான் என் பொண்ணு மாதிரி. உங்க உதவியை மறக்கவே முடியாது. சரி, வீட்டுல பத்திரமாயிரம்மா. நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். வரட்டுமா?